வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடலாம் அப்படின்றத பார்க்க போறோம். உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாரத்தில் 7 நாட்கள் இந்த 7 கீரைகளை ஒரு கைப்பிடி அளவு நீங்க சாப்பிடுங்க. உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. நீரிழிவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னா அதுக்கு நாம முதல்ல செய்ய வேண்டியது நம்முடைய உணவு கட்டுப்பாட்டு வழக்க நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா சிறப்பாக கடைபிடிக்கணும். நம்ம கார்போஹைட்ரேட் எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாம நார் சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கீரைகள்ல தான் நார் சத்து மிக அதிக அளவில் இருக்கு. மற்ற உணவுகள்ல கிலோ கணக்கில் நீங்க எடுத்துக்கொண்டாலுமே மிக கொஞ்சமாக தான், மிக சொற்ப அளவில் நார் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க 50 கிராம் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த 50 கிராம் கீரைகள் மட்டுமே 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்களை உங்களால் பெற முடியும். ஸோ எந்தெந்த கீரைகள் எப்படியெல்லாம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதுன்றது விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ 7 நாட்கள் 7 கீரையில் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக மிக அதிகங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்சடின் அப்படின்ற அந்த பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குங்க. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்க வாரத்தில் 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை குழம்புகளையும் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை பொடியாகவும் எடுத்துக்கலாம், முருங்கையை பொரியலாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடப்படும். நீங்கள் விடுபட்டுருவீங்க. சுகர் ப்ராப்ளத்தில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி செய்து கொள்ளலாம். அகத்திக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சர்க்கரையினுடைய அந்த அளவை ரத்தத்தில் உங்களால் குறைக்க முடியும். 2வது நாள் நீங்கள் அகத்திக்கீரையை சாப்பிடணுங்க. அகத்திக்கீரை நம்முடைய உணவுகளில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு அகத்திக்கீரை நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்குமே உதவி பண்ணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவெல்லாம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். இப்போ நிறைய பேருக்கு நீரிழிவு தொடர்பான பக்க விளைவுகள் ஏற்படும். அவங்களுக்கு பார்வை மங்கக்கூடிய பிரச்சனை, கண் பார்வையை பாதிக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா அகத்திக்கீரை ஹெல்ப் பண்ணும். இதை அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புச்சத்தின் மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது கட்டாயமாக்கி கொள்ளுங்க. கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு உங்களால் முடியுங்க. 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கொள்வது கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா அதனுடைய மகத்துவம், அதாவது மருத்துவ நன்மைகள் நமக்கு தெரிகிறது கிடையாது. தெரிஞ்சால் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிரிங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. அதே போல கரிசலாங்கண்ணியில பல வகைகளும் இருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனா பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையிலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரை உடலை உங்களுக்கு குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளத்தையுமே சரி பண்ணிடும். கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே போக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணி கீரை கொண்டிருக்குங்க. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றுவது, சிறுநீர் கடுப்பு ஆகியவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தும். இப்போ நீங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்துட்டே இருக்கும், சிறுநீர் கடுப்பும் இருக்கும். ஸோ இதை சரி பண்ணிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்படுத்திக்கிறதுக்குமே பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி கீரையை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். பருப்பு கீரையை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு வாரத்தில் 4வது நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை நம்ம சேர்த்துக்கொள்ளலாங்க. காரணம் பருப்பு கீரையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஏராளமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக புரதச்சத்து,
கொழுப்புச்சத்து, தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பருப்பு கீரையை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு இருக்கும்போது உடல் உஷ்ணம் வந்து உங்களுக்கு குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனைகள், ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே வருங்க. அதோடு எலும்புகள் வந்து உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் தொடர்பான செரிமானம் தொடர்பான கோளாறுகளையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம், ஏற்படாமல் மீண்டும் தடுத்துக் கொள்ளலாம். இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகள் நம்ம சேர்த்துக் கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அந்த பக்க விளைவுகள் குறைக்கப்பட்டு ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வருவதை நம்மளால் உணர முடியும். ஸோ பக்க விளைவுகளும் சரி பண்ணிக்கலாம். சுகரோட லெவலுமே பிளட்டில் வந்து ஹையாக இருந்ததுன்னா அதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கண்டங்கத்திரி கீரை எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது தீர்வு கொடுக்குங்க. ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக கண்டங்கத்திரி கீரையை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கொண்டாலுமே கூட இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கண்டங்கத்திரி கீரை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது தேடி பிடிச்சி இந்த கண்டங்கத்திரி கீரையை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய ஹை சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படும் போது உங்களுக்கு அது எந்த நோயுமே வந்து அட்டாக் ஆகாது. ஃபியூச்சர்லையுமே வந்து நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நலமோடு வாழணும்னு இப்போ இருந்து நினைக்கிறீங்கன்னா தொடர்ந்து கண்டங்கத்திரி கீரையை இப்போ இருந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம். வெந்தயக்கீரை ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. இதில் இரும்புச்சத்து மிக அதிகம். இதனால் இது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா வெந்தயம் வந்து எப்படி நீரிழிவை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தய கீரையுமே நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை நமக்கு வந்து சமன் செஞ்சிடும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயக்கீரை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாதை எரிச்சல் எல்லாத்தையுமே சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். ஃபியூச்சர்லையும் சுகர் ப்ராப்ளம் வராது. பிரண்டை துவையல் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இப்போ கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுடைய மனசில் ஒரு கேள்வி வரலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தாங்க. பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான ஒரு கீரை வகைகளில் சேர்ந்த உணவு. ஆனாலுமே நீரிழிவு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்களுமே பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே பிரண்டை கீரையை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ உங்களுடைய நாள் வந்து தொடங்குறதுக்கு பிரண்டை கீரை நீங்கள் சமைத்து காலைல உணவாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதுவே வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்கு உதவி பண்ணி நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக முக்கிய நோக்கமான அந்த அதிகரிக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு பிரண்டைக்கீரை உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இப்படி நீங்கள் 7 நாட்களும் 7 வகையான கீரைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை நோய்களுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதை சரியான அளவில் கட்டுக்குள்ளே கொண்டு வருவதை உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் கீரைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் காலையில் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அல்லது குறைஞ்சில்லாமல் ஏறி இருக்கா இல்லை எப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே நம்பிக்கை வரும். பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த கீரைகளை எடுத்துக்கொண்டு நீரிழிவு நோயிலிருந்து விடுபட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.